அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து என்னவென்றா, இந்த இப்போ விஜயை பற்றி ஒரு ஹீரோனி வந்து பேசிய அந்த வார்த்தைகள். ஆனால் வந்து அவர் வந்து சினிமத்துறை என்ன பண்ணி கொண்டு இருந்தான்னு அவர் கேட்டிருந்தாலும் அவருக்கு ஒரு விஷயம் புரியலை போல். விஜய் எதுக்காக வேண்டி பெண்களை பாதுகாப்பு என்று சொல்கிற இந்த சட்டத்தை கையில் எடுத்தாருண்டு. அதான் சொல்கிறேன். விஜய் வந்து எதுக்காக பெண்களை காப்பாற்ற போராடுன்ற சட்டத்தை எடுத்தாலும் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் வந்து இந்த பெண்கள் வந்து அதிகமாக பண்ணப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அதிகமான பெண்கள் இந்த உயிரை எழுந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியான இதில் தான் அது வந்து மணி போகுது. இப்போ வந்து விஜய் வந்து இந்த பெண்களை பாதுகாக்குன்னு சொல்கிற சட்டத்தை அதனால தான் கொண்டு வந்தார். அது சிறுவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறார்கள். இந்த பெண்களை கொலை செய்கிறார்கள். ஏதோ ஒரு லவ்வுக்காக வேண்டி ஒரு பெண்ணை கொண்டுட்டு போகலான். இப்போ இந்த 2 பேர் வந்து லவ் பண்ணிடுறாங்க. இப்போ ஏதோ 2 பேருக்குள்ள மோதல். திரும்பி வந்து இந்த பொண்ணை அவன் தேடி வாரம் இந்த பெண்மணியை வாவாண்டு. இல்லை அந்த பெண்மணி அவனை தேடி போவான் வாவாண்டு. அந்த 2 பேரும் வேண்டான்னு சொல்லிட்டு விலகி போகிற சமயத்தில் அந்த பெண்மணியோ இல்லை இந்த ஆண்மகனோ என்ன செய்கிறாங்கடா, அந்த கொலை ரேப்பிங் சொல்கிற அந்த விஷயங்களுக்கு அவங்க ஆளாகிறாங்க. இப்போ இந்த பெண்மணி வந்து நீ எனக்கு மட்டும் வேணுண்டா ஒத்தப்படிய நின்றால் உடனே யாரும் இல்லாட்டையும் பார்த்தோ இல்லாட்ட ஆள் வச்சு கழுத்தையோ அவனை கொள்கிற வரையே பார்த்துருவாங்க. அது மாதிரி அந்த ஆணும் அவருன்னு என்ன செய்வாங்க, அவரை வீட்டுக்கு போகிற சும்மா நல்லா பேச நடிச்சு போட்டு ஒரு செருகி அவனை கொண்டு போட்டு வந்துடுவாங்க அந்த ஆண்மகன் சொல்கிறாங்க. இப்படி அவங்க சரி 2 பேரும் பிடிக்கலையா விட்டு வெளியே போக விஷயம் வைக்காமல் இவர் இல்லாமல் எனக்கு இருந்த கேளா இல்லாட்டி தான் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவங்க மூளைக்கு டென்ஷன் கொடுக்குறது. அது ஒரு வியாதின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு நம்ம உலக நாடுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சப்ஜெக்டில் அது மாதிரி பிரச்சனைகளை தீர்வு காணும் ஒரு காரணத்துக்காண்டியாக விஜய் வந்து பெண்கள் சொல்கிற சட்டத்தை, பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். ஒரு விஷயம். 2வது அந்த பிள்ளைகள் வந்து அதிகமான நாட்கள் இப்போ பலஸ்தீனில் இந்த மாதிரி இஸ்ரேல் இராணுவம் பலஸ்தீன் மக்களை கொண்டு குமிக்கிறதோ அதை விட கொடூரமாக இங்கே நடக்கிறது. இந்த நம்ம இந்தியாவில் அதிகமான குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டுன்னு வந்தாங்க. தீனமான ஒரு குழந்தைய காணாமல் போகிறாங்க. இது மாதிரி இந்தியாவில் இன்னொரு இடத்துல வந்துக்குது ஆண்கள். இப்போ ஆண்கள் வந்து தீனமான காண போகிற மாதிரி ஒரு ஊரில் ஒரு பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு. இந்த ஆண்களை காண போகிறாங்கன்ட்டு உயிர் பொழிச்சா போகணுன்னு சொல்லி எல்லாருமே அந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. அப்போ எல்லாருமே அந்த ஊரை விட்டு இன்னொரு ஏரியாவுக்கு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மாறிச்சால அங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தாங்க. அதுக்கு காரணம் அந்த ஏரியாவுக்கு அரசாங்கம் கொடுக்கணும். அரசாங்கம்னா அந்த இடம் தேவையில்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணக்கூடிய இது ஒன்று இருந்துச்சு. அதனால் போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு ஆள் மட்டுமே அந்த உயிரை கையில் பொத்திண்டு இருந்தாராம். மற்ற எல்லாருமே அந்த ஏரியா விட்டு மாறிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸும் மூடப்பட்டு அவரும் தப்பிச்சு அங்கேருந்து ஓடி வந்துட்டார். இந்த செய்திகள் வந்து பரவலாக இந்தியாவில் ஒரு இடத்துல பேசப்படுது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்க்கறதுக்கு அங்கே என்ன நடந்துன்னு பார்க்கறதுக்கு ஒரு மனிதன்னு சொல்லாமல் நடந்து போயிட்டு உடம்பு ஃபுல்லாக முடியோட ஒரு ஆள் நடந்து போயிட்டு அவங்களாம் ஆம்பளைகளாக கொள்றண்டு இது செஞ்சாங்க. ஆனால் எனக்கு அந்த பார்க்கும்போது என்ன மாதிரி நான் ஒரு இது படத்தில் வந்து இந்த ஹீரோவுக்கு ஃபுல்லாக முடி வந்து அவன் வந்து ஒவ்வொருத்தராக கொல்லுவான் பாருங்களேன். அவன் இந்த நிலத்தில் இருந்ததுக்கு யாருன்னு பார்க்க மாட்டான். யார் பக்கத்தில் இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் சரி கொண்டு போட்டு போயிடுவான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு சுய இருவம் வந்த பிறகு நான் என்னடா செஞ்சேன்ட்டு அவனே யோசிக்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் அந்த படத்தில் எப்படி இந்த ஹீரோக்கு இந்த இது வீட்டில் கொடுத்தினாலோ அதே இதில் இங்கே நமக்கு யோசனை தோணுதோ என்ன இது அந்த படத்துக்கே மெச்சூரத்தாக இந்த இந்தியாவில் நடந்து முடிஞ்சுக்கிற மாதிரியா யோசனை வருது. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த செகண்ட் பார்ட் அடுத்த பாட்டை பார்ப்போம்.